அனுமதியின்றி செயல்பட்ட இறைச்சி விற்பனை கூடத்தில் இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட மாட்டிறைச்சியை பெட்டி பெட்டியாக சேகரித்து அவைகளை அழிப்பதற்காக மாநகராட்சி ஊழியர்கள் எடுத்து செல்லும் காட்சிகள்தான் இவை. சென்னை மாநகரில் அனுமதியின்றி இறைச்சி கூடங்கள் செயல்படுவதாகவும் அவைகளில் சுகாதாரமற்ற முறையில் இறைச்சி விற்பனை செய்யப்படுவதாகவும் உணவு பாதுகாப்பு துறைக்கு புகார்கள் வந்தன. இதனையடுத்து சென்னை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி மருத்துவர் சதீஷ்குமார் தலைமையிலான அலுவலர்கள் சென்னை சேத்துப்பட்டு ஷெனாய் நகர் பகுதியில் உள்ள இறைச்சி விற்பனை கூடத்தில் அதிரடி சோதனை நடத்தினர். ஷெனாய் நகரில் சக்திவேல் என்பவர் நடத்தி வந்த இறைச்சி விற்பனை கூடத்தில் ஆய்வு செய்த போது குளிர்சாதன பெட்டியில் அழுகிய நிலையில் துர்நாற்றம் வீசிய மாட்டிறைச்சிகள் கிலோ கணக்கில் பதப்படுத்தி வைக்கப்பட்டிருந்ததை கண்டுபிடித்தனர். ஈக்களும் எறும்புகளும் மொய்த்த நிலையில் சுகாதாரமற்ற முறையில் வைக்கப்பட்டிருந்த சுமார் 800 கிலோ அளவிலான மாட்டிறைச்சிகளை உணவு பாதுகாப்பு துறையினர் பறிமுதல் செய்தனர். பெட்டி பெட்டியாக பறிமுதல் செய்யப்பட்ட அந்த இறைச்சிகளின் மீது ப்ளீச்சிங் பவுடரை தெளித்த மாநகராட்சி ஊழியர்கள் அவைகளை அழிப்பதற்காக வாகனத்தில் ஏற்றி எடுத்து சென்றனர். இதனையடுத்து உணவு பாதுகாப்பு துறையினர் நடத்திய விசாரணையில் அந்த இறைச்சி விற்பனை கூடம் எந்தவித உரிமமும் இன்றி செயல்பட்டது தெரிய வந்ததை தொடர்ந்து அந்த இறைச்சி கூடம் மூடி சீல் வைக்கப்பட்டது. மேலும் பறிமுதல் செய்யப்பட்ட இந்த மாட்டிறைச்சி சுமார் 3 அல்லது 5 நாட்களுக்கு முன்னதாக வெட்டப்பட்டதாக இருக்கலாம் என தெரிவித்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி இந்த இறைச்சி விற்பனை கூடத்தில் இருந்து 30க்கும் மேற்பட்ட சில்லறை விற்பனை கடைக்காரர்கள் மாட்டுக்கறியை வாங்கி சென்றிருப்பதாக அதிர்ச்சி அளிக்கும் தகவலை தெரிவித்தார். அவர்களை பற்றி விசாரித்து தகவல் தெரிவித்து வருவதாகவும் அவர் கூறியிருக்கிறார். முதல் கட்டமா இந்த கறி எங்க சப்ளை பண்ணியிருக்காங்க, அந்த ஹோட்டல்ஸ் எதுன்னு ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். உடனடியாக ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்கோம். நாங்கள் காலையில இருந்து இந்த இடத்துல இருந்து மொத்தம் 28 பேருக்கு கடைங்களுக்கு இந்த அழுகி போன மீட்டை சப்ளை பண்ணியிருக்காங்க. எங்கெங்கெல்லாம் கொடுத்துருக்காங்கன்றது அட்ரஸ் நாங்கள் கேட்டிருக்கிறோம். ஸோ உடனடியாக அங்கே சமைச்சிருந்தாங்கன்னா இன்கேஸ் இவ்வளோ நேரம் சமைச்சிருப்பாங்க. ஸோ அந்த சாப்பாடெல்லாம் கொஞ்சம் நிறுத்துறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் நாங்கள் எல்லா இடத்துலையுமே பண்ணிட்டு இருக்கோம், கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஃபோன் நம்பர்ஸ் வாங்கியிருக்கிறோம். உடனடியாக அந்த சாப்பாடு யாரு கைக்கும் போய் சேராத மாதிரி, மக்கள் கைக்கு போய் சேராத மாதிரி உடனடியாக நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம். பறிமுதல் செய்யப்பட்ட மாட்டிறைச்சியின் மாதிரிகளை சேகரித்த உணவு பாதுகாப்பு துறையினர் அவற்றை ஆய்விற்காக எடுத்து செல்வதாகவும் உண்மையில் அது மாட்டுக்கறிதானா இல்லை வேறு ஏதேனும் விலங்குகளின் இறைச்சியா என கண்டறியப்படும் எனவும் தெரிவித்தனர். மாநகராட்சியால் அனுமதிக்கப்பட்ட இடங்களில் கால்நடை மருத்துவரின் பரிசோதனைக்கு பிறகு வெட்டப்படும் மாட்டிறைச்சிகளை மட்டுமே பீஃப் பிரியர்கள் வாங்க வேண்டும் என உணவு பாதுகாப்பு துறையினர் வேண்டுகோள் விடுத்தனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.